Hey guys, வணக்கம் and welcome to another video on Preeti Karthik channel. இன்னைக்கு vlog ஆல்ரெடி நீங்கள் வந்து என்னன்னு சொல்லி ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க. என்ன மேட்டர்னா இங்கே வந்து ஹைதராபாத்லேருந்து பக்கத்தில் வந்துட்டு ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ள ஒரு வினோதமான ஒரு கோயில் இருக்குங்க. ஆக்சுவலாக அந்த கோயில் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா வீசா பாலாஜி டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி நிறைய பேர் வந்து வந்திருக்கலாம். நானும் ஃபஸ்ட் டைம் போகிறேன். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீசா பாலாஜி டெம்பிளுக்கு போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வீசா கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து அதுக்கு போகல, பட் ஆனால் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போகிறோம். இங்கேருந்து ரொம்ப பக்கத்தில் தான், ஒரு 30 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் அப்படின்னு சொன்னாங்க ஹைதராபாத் சிட்டியிலேருந்து. ஸோ வாங்க போய் பார்க்கலாம், எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நான் அங்கே போய் உங்களுக்கு வந்து நிறையா அதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். போகலாமா? ஆக்சுவலாக பாருங்கள் கைஸ், செம்ம கூட்டமாக இருக்குது வரிசையாக. ஆக்சுவலாக இது வந்து 1 பிளாக் ஆஃப் கார் நிற்பாட்டுறது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பக்கம்லாம் 2 வீலர் அது இதுன்னு சொல்லிட்டு செம்ம கூட்டமாக இருக்குது. பஸ்ஸெல்லாம் வருது அண்டு ரொம்ப தூரமாக போகணும் போல். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற வழியிலேயே வந்துட்டு நிறையா கடைங்க தான் ஃபுல்லாக இருக்குது. சரி, நம்ம அப்படியே இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரியை குயிக்காக பார்த்துடலாம். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்துட்டு யூஎஸ் விசா நிறைய வாட்டி ரிஜெக்ட் ஆகிருந்திருக்கு ஒருத்தருக்கு. அவர் வந்து எதிர்ச்சியாக இந்த கோவிலுக்கு வந்துட்டு, இந்த மாதிரி எனக்கு நிறைய வாட்டி விசா ரிஜெக்ட் ஆயிடுச்சு, நீ தான் வந்துட்டு ஏதாச்சும் பார்த்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி சாமிக்கிட்ட வேண்டியிருக்காரு. அவர் வந்துட்டு போய் கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு யூஎஸ் விசா அப்ரூவ் ஆகிட்டதா சொல்கிறாங்க. அப்போ இருந்து ஒருத்தர் மூலிமா இன்னொருத்தர் மூலிமா கேள்விப்பட்டு நிறைய பேர் வந்துட்டு இங்கே விசாக்காக வந்துட்டு சுவாமியை வேண்டிட்டு போகிறதா சொல்கிறாங்க. அப்போ இருந்து தான் இதுக்கு பேர் வந்துட்டு சில்கூர் பாலாஜி டெம்பிள் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இதுக்கு பேர் வந்துட்டு வீசா பாலாஜி டெம்பிள்னே வந்துட்டு ரொம்ப பிரபலமாக வந்துட்டு இதை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். வந்து ஒரு தேர்லாம் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நம்ம ஊரில் எப்படி அது இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் தேர்லாம் இருக்கும் போல். ஸோ இங்கே வந்து விசாக்காக மட்டும் வர்றதில்லைங்க. ஆக்சுவலாக இந்த ஊர் மக்கள் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து கண்டிப்பாக வராங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இப்போ வந்து இப்போ பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படின்னா, இல்லை ஏதோ ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படின்னா, இங்கே வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு பிரசாதமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு பென் தருவாங்க. அந்த பென்னை வாங்கிட்டு போயிட்டு அந்த பென்னில் வந்துட்டு எக்ஸாம் எழுதுனா கண்டிப்பாக அந்த எக்ஸாம் வந்து சக்ஸஸ் ஆகும்னு நம்பப்படுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்துட்டு ஃபுல்லாக தேங்காய், துளசி மாலை அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா விற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கே எதுவுமே பயங்கர காஸ்ட்லி தான். ஆனால் எதுவுமே தேவையில்லை, நீங்கள் சும்மா கோவிலுக்கு உள்ளே போயிட்டு வரலாம். ஆனால் இவங்க என்னென்னமோ சொல்லி ட்ரை பண்ணுவாங்க விற்கிறதுக்கு. பட் நீங்கள் அதை வந்துட்டு வாங்க தேவையில்லைன்றது தான் நான் சொல்கிறேன். இல்லை வீட்டில் இருந்தால் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வாங்க. இதுதான் கோயிலோட ஈஸ்ட் என்ட்ரன்ஸ். ஆக்சுவலாக இப்படி தான் நம்ம உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு இன்னும் நிறையா க்யூ லைன் இருக்கும் போல் பார்த்தா தெரியுது. உள்ளே போனால் தான் தெரியும். ஆனால் கூட்டம் செம்மையாக இருக்குங்க. நீங்கள் கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் உடைக்கிறதுக்கான தனியாக ஏரியா இருக்கும். இங்கே வந்து உங்களோட வேண்டுதல் வந்துட்டு நிறைவேறுச்சு அப்படின்னா இங்கே வந்து கிட்டத்தட்ட 108 தேங்காய் அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வந்துட்டு இங்கே வந்து 108 தேங்காய் உடைக்கிறதும், அதே மாதிரி உங்களுக்கு இப்போ தான் நீங்கள் வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா வெளியே இருந்து வந்து 2 தேங்காய் 3 தேங்காய் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து இங்கே உடைச்சிட்டு சாமி பார்க்குறதும் ஒரு வழக்கமாக வச்சிட்ருக்காங்க இங்கே உள்ள மக்கள். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தனியாக லேடிஸ்க்கு தனி கியூ, அதே மாதிரி ஜென்ஸுக்கு தனி கியூ தரிசனம் பண்ணுறதுக்கு அப்படின்னு தனித்தனியாக பிரித்து விட்ருவாங்க.
நீங்க பார்த்தீங்கன்னா, இப்பயே தெரியும். நான் அப்ப போறது வந்து ஜென்ஸ் லைன்ல போயிட்டுருக்கேன். அதே மாரி அதோட பக்கத்து சைட்ல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா லேடீஸ் கூட்டமா இருக்கும் பாருங்க. அங்க வந்து ஃபுல்லா லேடீஸ் கியூ தனியா. ஸோ இது வந்து தனித்தனியா பிரிச்சு தான் விடுவாங்க. நீங்க அங்க கோயிலுக்கு அதாவது சாமி பார்க்கறதுக்கு கிட்ட நம்ம எப்படி இப்போ திருப்பதிலாம் போனோம் அப்படின்னா, டிஃபரெண்ட் லைன்ஸ கொண்டு வந்து கரெக்ட்டா கடைசி டைம்ல வந்துட்டு சேர்த்து விடுவாங்க இல்லையா? அந்த மாரி இங்க வந்து தனித்தனியா பிரிச்சு விட்டுருவாங்க. கடைசி நேரத்துல வந்து 2த்தையுமே வந்து ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. நான் இங்க ஜூம் பண்றேன் பாருங்க. ஸோ அதுதான் சுவாமியோட என்ட்ரன்ஸு. ஸோ அதுக்குள்ள தான் சுவாமி இருக்காங்க ஆக்சுவலா. நான் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்றதுனால நான் எடுக்கல. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும், அந்த வேண்டுதல் வைக்கும்போது உட்பிரகாரத்துல 11 வாட்டி வந்து சுத்தி வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் அந்த உட்பிரகாரம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் ஆக்சுவலா அந்த கோயிலோட உட்பிரகாரம். ஸோ இதுதான் அந்த உட்பிரகாரம். ஆக்சுவலா 11 வாட்டி வந்து இத சுத்தி வரணும். மண்டே டூ தர்ஸ்டே வந்து உள்ளார சுத்துறதுக்கு அலவுடு. ஸோ இன்னைக்கு சாட்டர்டேன்றதுனால வெளிய தான் சுத்த முடியும். மண்டே டூ தர்ஸ்டே உள்ள சுத்த முடியும். அதே மாரி ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே வந்து வெளி பிரகாரத்துல தான் வந்து சுத்தி வர முடியும் அப்படின்றது இந்த கோயிலோட ரூல்ஸ். இங்க பார்த்தீங்கன்னா, நான் கோயில விட்டு வெளிய வந்துட்டேன். ஸோ வெளிய வந்த உடனே பார்த்தீங்கன்னா, நல்லாவே ஆக்சுவலா நிழலா இருக்கணும் அப்படின்றதுக்காக மேல ஃபுல்லா வந்துட்டு அந்த ஆஸ்பெஸ்டாஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி வெளிய வந்தோம்னா, ஃபுல்லா சுத்தி சுத்தி எல்லாமே கடை தாங்க. பயங்கரமா கடைங்க இருக்கும். இதே மாரி நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாத மாதிரி, இங்க என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கடையிலயும் புக்ஸு, பென்னு அ அந்த மாதிரி விப்பாங்க. ஏன்னா, இங்க வந்து மக்கள் வந்துட்டு எப்படின்னா, அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸாம் இருக்கு. இப்போ பெரிய லெவல்ல எக்ஸாம் எழுத போறேன். இல்ல 12த் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறேன். அந்த மாதிரின்னா, இங்கே வந்துட்டு புக் வாங்கி சுவாமி கிட்ட வச்சுட்டு பூஜை பண்ணி எடுத்துட்டு போய் எழுதுவாங்க. அதே மாதிரி பென்னு வாங்கிட்டு போயிட்டு, அ அங்க சுவாமி முன்னாடி வச்சுட்டு, அ அந்த பென்ல வந்துட்டு எக்ஸாம் எழுதுறதும், அதே மாதிரி இங்க வந்துட்டு ஸ்டூடண்ட்ஸுக்கு ஃப்ரீயாவே வந்து பென்னு தருவாங்க ஆக்சுவலா பிரசாதமா. நீங்க அந்த பென்ன வாங்கிட்டு போயிட்டு எக்ஸாம் எழுதலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் நெறைய நம்பிக்கைகள் வந்து இந்த ஊர் மக்கள் கிட்ட வந்துட்டு இருக்கு. పూర్వం ఇక్కడ గున్నల మాధవరెడ్డి అనే భక్తుడు ఉండేవాడు. అతను కాలినడకన తిరుమలకు వెళ్ళి వచ్చేవారు ప్రతి సంవత్సరం. ఒకసారి ఆయనకు నడవడానికి చేత కాకపోవడంతో అతను వెళ్ళలేని పరిస్థితి తిరుపతికి. అప్పుడు కలలో స్వామివారు స్వయంగా నేను ఇక్కడనే చిలుకూరులో వచ్చి ఉన్నానని చెప్పి ఒక పుట్టలో ఉన్నానని చెప్పగా అతను వెళ్ళి పుట్టతో చూడగా అందులో స్వామివారు ప్రత్యక్షమయ్యారు. ஆக்சுவலா கோயில சுத்தி சுத்தி அவ்ளோ கடைங்கங்க. ஆக்சுவலா எப்படின்னா, அந்த வழியே வந்துட்டு நீங்க இந்த கடைங்கள்லாம் சுத்தி பார்க்காம வெளியவே வர முடியாத மாரி டிசைன் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலா. இந்த மரம் வந்துட்டு இந்த கோயிலோட ஸ்தல விருட்சம்னு சொல்லலாம். எனக்கு சரியா தெரியல. ஆக்சுவலா உங்களோட வேண்டுதல் நிறைவேறிருச்சு அப்படின்னா வந்து இங்க கயிறு கட்டுவாங்களா? இல்ல உங்க வேண்டுதல் வச்சுட்டு இங்க வந்து கயிறு கட்டிட்டு போவாங்களான்னு எனக்கு சரியா தெரியல. பட் ஆனா இந்த மரம் ஃபுல்லா கயிறு அவ்ளோ கயிறு கட்டியிருந்தாங்க. ஃபுல்லா மரமே கவர் ஆயிருச்சுன்னு சொல்லலாம். கைஸ் கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா செம கூட்டமாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. வெளியே பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் வித்தின் ஒரு 10 நிமிஷம் க்யூவில் நின்று இருப்போம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அதுக்குள்ளே போயிட்டு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் கிளி ஜோசியம். அவ்வளோதான் கைஸ். இதுதான் வந்துட்டு சில்கூர் பாலாஜி டெம்பிள் ஆர் வீசா பாலாஜி டெம்பிள். இந்த கோயில் ஆனால் செம பிஸ்னஸுங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இது வந்து ஒரு ப்ரைவேட் கோயில் தான். பார்த்தீங்கன்னா உண்டியல் கூட கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்த கோவில் கிடையாது. உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிஸ்னஸ் நடக்குது. ஃபுல்லாக 2 பக்கமும் அவ்வளோ கடைகள் இருக்குது. அண்டு இப்போது வெளியே இருந்து நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக பூ வாங்கிட்டு போங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்லுவாங்க. பட் ஆனால் எதுவுமே உள்ளே வந்து சாமிக்கு போட மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் எதுவுமே காசு கொடுத்து வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே கைஸ், டெம்பிள் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு வந்தாச்சு. நல்லபடியாக சாமியும் பார்த்தாச்சு. ஆக்சுவலாக வெயில் வந்து செம்மையாக கொளுத்தி எடுக்குதுங்க. பயங்கர வெயிலாக இருக்குது. ஸோ நானே காருக்குள்ளே வந்துட்டேன். எனக்கு செம்மையாக வேர்க்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும்.
அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் கார்த்திக்.